Please put on your headphones. Let me know I'm in your heart. ₹4000 தேர்ச்சு. டேய் 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 டேய், சி, சி, டேய். ஏன்டா இப்படி பண்ணியிருக்க? டேய், ஐயோ. என்னடா? அவனுக்கு அவனையே காப்பாத்திக்க தெரியல, அப்புறம் அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்குன்னு என்னடா? எனக்கு என்னமோ நம்ம சீக்கிரமா மாட்ட போற மட்டும் தெரியுதுடா. ஹலோ. டே அண்ணா. சொல்லு. சரி, அப்புறம் கதை என்னாச்சு? ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான், எல்லா டைமும் சொல்கிற அதே ரீசன் தான். இது சரியில்லை, அது சரியில்லை, பெரிய ஸ்டார் வச்சு எடுக்கிறேன். நானே கேட்டேன், பெரிய ஸ்டார் வச்சு நான் படம் எடுக்கணுன்ட்டு. க்ரியேட்டிவாக எதுவுமே பண்ண முடியும்ல. சரி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதடா. ம், உன் கற்பனை அவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது ப்ரொடியூசரை பாரு. சரி, நான் அங்கே போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகேயா? பை. பாய்ண்ணா. ஹலோ ஹலோ. ஹலோ. வரேன்டா. இதெல்லாம் ஒரு வண்டி. உன் கூட போகிறதுக்கு நான் தனியாக நடந்தே போவேன். உன்கிட்ட வண்டி இல்லாததுக்கு இது எவ்வளவோ பெருசுடா. வண்டியில் ஒரு லாக் கூட இல்லை. நான் நினச்சிட்டுனா வண்டியை தள்ளிட்டே போயிருப்பேன். தள்ளிட்டு போவாடா. இந்த வண்டியில் தான் நம்ம காலேஜெலாம் போனோம், மறந்துடாது. ஆமாண்டா, இந்த வண்டியை பார்த்து காலேஜே சிரிச்சுது. நம்ம பையன் தானே பேசலாம். நம்ம பையன் தானே பேசலாம். நான் சொன்னா கேள்வி நான் கேட்குறேன். நான் ஒரு நாள் சீன் ஆயிடுச்சுண்ணே, தெரியும் சீன் ஆயிடுச்சுண்ணே. விட்டுருண்ணே. நம்ம பையன் தான், நான் பேசலாம். வச்சிருந்தேன் பேசலாம். வச்சிருந்தேன். டேய், நான் அப்பவே சொன்னேன்டா, அந்த நாய் கண்டபடி திட்டுறான்டா. டேய், சரி எனக்கு நைட்டு பார்ப்போம். சீக்கிரம் என்னன்னு பார்ப்போம், இல்லை நைட் அப்ஸ்காண்ட் ஆயிடலாம். இறங்குடா. சரி, அந்த ப்ரொடியூசர் என்னதான்டா சொல்கிறான்? அவன் எங்கடா எந்த கதையை சொன்னாலும் அதை மாற்றி இதை மாற்றின்ட்டு இருக்கான்டா. எந்த கதையை சொன்னாலும் ஓகே பண்ண மாட்டான். என்ன பண்ணுறது? அவன் கிடக்குறான்டா போய் திறப்ப.
சார் எனக்கு டைம் வச்சு நான் கிளம்புறேன். சரி நானும் கிளம்புறேன். டேய் நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. டேய் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கார்டனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்டா. நேற்று கூட அவன் நைட்டு செத்து கிடந்தான்டா. அவன் கண்ணெல்லாம் டோண்டி எடுத்துருந்தாங்க. சார் அதே மாதிரி இந்த பொன்னிமன் விட்டு போறா சார். இவன் வாழ்க்கையை இருட்டா. ஜஸ்ட் மினிட் ஸ்ரீ, நீங்க எடுக்க போற படம் இந்தியாவோட கிரேட்டஸ்ட் ஆக்டரை வச்சு. அவரு எதிர்பார்க்கிறது ஒரு ப்ரூஸ்லி மாதிரியான ஆக்ஷன் மூவியா, ஆனா நீங்க சொல்றது ஒரு போரிங்கான ரொமான்டிக் மூவி. நாங்க பட்ஜெட் நிறைய இன்வெஸ்ட் பண்றதா இருக்கோம். பட் ஐ எம் சாரி டு சே திஸ் ஸ்ரீ, பட் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகாது. ஹலோ. டேய் என்னடா ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோனையே காணோம். ஹலோ இருக்கியாண்ணா? ப்ரொடியூசருக்கு கதை பிடிக்கலையா? அதை நீ ஃபீல் பண்ணாதண்ணா, உன் கதை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னைக்கு நீ வீட்டுக்கு வா, அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீ வந்தால் ஹாப்பி ஆகிடுவாரு. அப்புறம் வரும்போது ரெட் வெல்வெட் கேக் மறக்காம உன் ஃப்ரெண்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வா. அங்கே தான் நல்லா இருக்கும். கொஞ்சமாச்சு சரிங்கண்ணா. பாய்ண்ணா. பாய். ஹலோ சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? நான் பாரதி நகர் வரைக்கும் இது வாங்க வந்திருக்கேன்டா, ரா மெட்டீரியல்ஸ் வாங்க. ஏன்டா என்னடா விஷயம்? இல்லடா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போறேன். என் தங்கச்சி வேற ஆசையா கேக் கேட்டு. டேய் நீ கவலைப்படாதடா, என்னோட இன்னொரு பிரான்ச் இருக்குடாங்க, நீ அங்கே போய் கேட்டு பாடுறா. டேய் அங்க காடு மாதிரி கொண்டு அந்த ரோடு யாருமே இருக்க மாட்டாங்கடா அங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதடா, நீ போடாங்க, நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க, பார்த்துக்கலாம்டா. டேய் இருறா இங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்கா, நான் அப்புறமா கூப்பிடுறேன்டா. அடே டேய் டேய் பஞ்சர் வேற ஆயிடுச்சு. இவ வேற கூப்பிடுவாளே. ஐயோ. என்ன ப்ரோ வண்டி பஞ்சரா? ஆமா ப்ரோ, இங்கதான் பக்கத்துல பஞ்சர் கடை இருக்குமா? பஞ்சர் கடை? ஏன்டா டே பஞ்சர் ஓட்டவன்ட்டே பஞ்சர் கடை கேக்குற? ப்ரோ 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 பசங்க ப்ரோ 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 பர்ஸ் முக்கியம் ப்ரோ. ஏய் ஏன்டா ஒரு பர்ஸ் கூட பிடிக்க தெரியல, இவன் முன்னாடி நம்ம பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? ப்ரோ பிரஸ்டீஜ்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஏய் என்னடா அது? ஏய் நேற்று அந்த தோட்டக்காரன்ட்டே 4000 ரூபா இருந்துச்சு. சரி என்ன வெறும் 40 ரூபா தான் வச்சிருக்கிறான். ப்ரோ எல்லாம் ஜிபேல இருக்கு ப்ரோ. டிஜிட்டல் இந்தியா. ஆமா ப்ரோ. ப்ரோ விட்டுரு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ வேணாம் ப்ரோ. ஃபோன் ப்ரோ போட்டுருவேன் ப்ரோ. என் வண்டி கூட எடுத்துக்கோ ப்ரோ. ஃபோனை கொடுத்து. இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, கொன்றுவேன். இவ்வளவுதான் பாத்துக்கோ. பக்கத்துல வா, வாடா பக்கத்துல. டேய் இந்த போன் ஏதாச்சும் சேருமான்னு பாரு. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அறுத்துருவேன். ஏய் இவ்வளவுதான். இங்க பாருடா. ஏய் செம்ம ஃபிகரா இருக்குது. யாரா இது? ஆனா ஃபிகரு சும்மா சொல்லக்கூடாது, நறுக்குன்னு தான் இருக்குது. செம்ம ஃபிகர் ப்ரோ வேணாம் ப்ரோ. ஏய் இப்ப நான் கேட்டு நீ வேணான்னு சொல்ற நிலைமையில இருக்க, கொன்றும் பாத்துக்கோ. ஏய் என்னடா முறைக்கிற? ஏய் என் மூஞ்சவன் பாட்டான்டா. ஏய் இப்ப என்ன சொல்ல வர அதுக்கு? அப்படியே அடுத்து விடுறா.
ஏய், நேத்து போன்ல அண்ணன் என்ன சொன்னாருன்னு தெரியும்ல? திருப்பி கொலை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சு, திருப்பி கொலையாமா. ஆளப்பாரு. ஏய், உனக்கு தைரியம் இல்லைன்னா போய் சரண்டர் ஆயிடுறா. ஏய், என்னடா திருப்பி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? திருப்பி கொலை நான் ஆல்ரெடி நேத்து ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சுன்னா அண்ணன் போன் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. இப்ப இவனை வர கொலையாமா போட்டுருவோம் பாத்துக்கோண்ண. ஏய் உன்ன ஏய், அவன் ஓடுறான் பாடுறா. ஏய் டேய், நீ அங்க பாரு, நாங்க பாக்குறேன். எங்க போனா? கத்திய குன்றா. நான் தாண்டா கொள்ளுவேன். ஏய், நீ ஆம்பளையா இருந்து அவனை அப்பயே குத்தி போட்டுக்கணும்டா. பாடுறேன், இப்ப நான் அவனை குத்தி போடுறேன்டா. விடுறா. எங்கடா? ஏய், ஏய், குத்துறா அவனை. ஏய், உன்ன வாடா. உன் தங்கச்சி பத்தி தப்பா பேசிட்டேன். குத்துறா. தப்பு பண்ணிட்டேனே. ஐயோ. டேய், இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா வாழ்க்கையில் பயந்துக்கிட்டே இருக்க போற? நான் எங்கடா பயந்தேன்? இப்போ நீ திடீர்னு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க. அப்போது ஒரு 4 பேர் வராங்க. வந்துட்டு உன்னை அடிச்சுட்டு உன்னையும் உன் தங்கச்சியும் போய் தப்பாக பேசுகிறாங்க. அப்போ நீ என்னடா பண்ணுவேன்? இப்படியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பியாடா? கொன்றுவன்டா. அவ மூஞ்ச குத்தி தர தரன்னு இழுத்து
ஏய் ஆ! ஆ! கொன்றுவன்டா. இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்குடா, உன்னால எல்லாரையும் கொல்ல முடியாதுடா. டேய், நீ கொல்ல வாடா போற. சரி, ஒருவேளை நீ கொன்னுட்டா என்ன பண்ணுவ? ஹலோ அண்ணா, என்ன ஆளையே காணோம். ஏய் அண்ணா. ஒரு பிரச்சனை நடக்கும்போது அங்கிருந்து ஒருத்தன் நழுவி போறானா அவன் கோலன்னு அர்த்தம் கிடையாது. அவனுடைய குடும்பம் ஆகிய எல்லாரும் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறவன், தான் வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு யோசிக்கிறவன். ஆனால் ஒரு நாள் அவன் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசினா அவனுக்குள்ள இருக்க மிருகம் எலும்பும். அந்த மிருகம் என்ன வேணாலும் செய்யும்.